நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு நேயர் கேட்ட ஒரு தகவல் தான். சார், நீங்கள் நிறைய வீடியோவில் எப்படி வந்து வீடு அமைக்கணும் அப்படின்றீங்க, எந்த மூலையில் எந்த திசையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் தவறுகள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் இருந்தால் நாங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடுவோம், அதாவது அதை வந்து அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமஸ்காரம். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, வெங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமணியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல அறவே அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிச்சன்ல மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், தென்கிழக்கில் கிச்சன் அமைஞ்சிருக்கும் போது அதில் அவசியம் வந்து ஜன்னல் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது பக்கத்திலேயே நிறைய பேர் அந்த ஆர்ஓ பிளான்ட் வைப்பாங்க. அந்த விஷயம் நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். அதே போல் தட்டுகள், கரண்டிகள் அந்த வடகிழக்கு சிங்குக்கு மேலேயே, ஏன்னா அது ஈஸியாக கழுவிட்டு அலம்பிட்டு மேலே மாட்டிடலாம் அப்படின்னு, அது ஒரு ஸ்டாண்டு மாட்டி அங்கே ஒரு வெயிட் வைப்பாங்க. அது வந்து நிச்சயமாக இருக்கவே கூடாத ஒரு விஷயம். ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் கிச்சன் உள்ள தயவு செய்து இல்லாமல் இருக்கிறது நல்லது. இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்மளால ரன் பண்ண முடியாது. ஆனால் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜை ரொம்ப பயன்படுத்தலை, அது உள்ள அடைக்கக்கூடிய விஷயங்கள் அடைச்சு அதுக்கு அடுத்த நாள் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சமையல் பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மாவு, இந்த விஷயத்த வந்து நம்ம உள்ள அடைச்சு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதுலேயும் கவரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த கவர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டா அப்படின்னாலே அது வந்து கேது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா வந்துடும். நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், அதை போட்டு குழப்பிக்காதீங்க. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதெல்லாமே கவரில், இப்போ வாட்டர் பாட்டிலும் வந்து தின் பாலித்தின் மைக்கா இதுதான் அது, அதுவும் வந்து கேது சம்மந்தப்பட்டது, அது வேண்டாம். அது இல்லாமல் அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து உலோகத்தில் பித்தளையில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம், அதுவே தவறு. அதை விட மோசமானது இந்த மைக்கா அப்படின்ற ஒரு விஷயம், அது இருக்கவே கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, தரைத்தளம் ஒரே ஈவனாக இருக்கணும் கிச்சனில். மேடை போட்டு சிலிண்டர் வைக்கிறது, அதே மாதிரி லேஃப்ட் மேலே வந்து மூடி வைக்கிறது, இந்த கதவு போட்டு எங்கே ஒரு இடத்துல வந்து காற்று அடைப்படுதோ அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். அது மாதிரி லேஃப்டில் பிளாஸ்டிக்கோ இல்லை உடன் கபோர்டோ பண்ணாதீங்க, அதுவும் கதவு போட்டு சாத்தாதீங்க. அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தயவுசெய்து வாரத்தில் ஒரு வாட்டி, ஒரு நாள் வந்து இந்த 7 நாளில் ஒரு நாள் திறந்து வைக்கிறது நல்லது. அதே மாதிரி லேஃப்டில் வந்து எக்காரணம் கொண்டும் பழைய பொருட்கள், இந்த பித்தளை சாமான்கள் போட்டு அடைச்சி வைக்காதீங்க. அது வந்து நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கறது கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக தண்ணீர் அப்படின்றது வந்து வாட்டர் கேன் பிளாஸ்டிக்கில் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அது முடிஞ்சவரையிலும் உலோக பாத்திரங்களில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் பித்தளையில் வைங்க, அது இன்னைக்கு சாத்தியமா அப்படின்னா கிடையாது. செப்பில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும் ஆரோக்கியத்தில். இன்னைக்கு தண்ணீர் சார்ந்த நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கில் கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறதுன்றது தவறு. அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், பெண்கள் ஆரோக்கியமான ஒரு உணவை சமைக்கணும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்புற்று இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக அவங்க வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சமையல் அறையில் போய் சமைக்கிறது நல்லது. ஒரு நல்ல ஒரு ஒரு பாடல், சிறப்பான பாடல் போட்டு கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வார்ட்ரோப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடை கீழே ஃபுல்லாக போட்டு காற்று அடைக்காதீங்க, மூடி வைக்காதீங்க. இது எப்படி நான் லேஃப்ட்டுக்கு சொல்லணும் அதே தான் கீழைக்கும் பொருந்தும். எக்ஸாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு தெற்கில் கிழக்கை ஒட்டி வருது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அந்த தென்கிழக்கில் வைக்கிறதால கிழக்கு சார்ந்து எக்ஸாஸ்ட் வச்சிடாதீங்க.
இது வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு டே அண்ட் லைஃப்ல ஏஜ்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோ ஓவன்லாம் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. நான் தவறுன்னு சொல்லல. ஆனா பட் அதனுடைய யூசேஜ எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிங்க. இட்ஸ் ஆல் ஹெல்தி. பட் ஸ்டில் ட்ரை டு மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் இட். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கிச்சன் உள்ளேயே பூஜை அறை இருக்கிறது சாலச் சிறந்தது. ஒரு சின்னதா மினிமமா வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் படம், காமாட்சி அம்மன் விளக்கு, முருகர் படம், பெருமாளுடைய படம். இது வந்து சாலச் சிறந்தது. நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்க அப்படின்னா, சமைப்பீங்க அப்படின்னா, அத வந்து ஒரு டோர் போட்டு மூடிக்கிறது நல்லது. மத்தபடி ஒண்ணும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க அங்க பார்க்க வேண்டியது அவசியம் இல்ல. சின்னதா ஒரு ஒரு லாஃப்ட்ல அத அரேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். இதுதான் வந்து தென்கிழக்குல இருக்கக்கூடிய கிச்சன்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சிலிண்டர்ஸ் எப்பயுமே அந்த கிச்சன் உள்ள 2 சிலிண்டர் வைக்காதீங்க. ஒரு சிலிண்டர் வெளில வச்சுக்கங்க. யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் கனெக்ட் ஆன ஸ்டவ்வுக்கு இருக்கக்கூடிய சிலிண்டர் வைங்க. அது எம்ப்டி ஆனாலும் 2 எம்ப்டி சிலிண்டர்ஸ் பக்கத்து பக்கத்துல வச்சுக்காதீங்க. இது இது வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங். இத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா கவனம் குடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே போல கிச்சன்ல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஆ உங்களுடைய தெற்கு, மேற்கு சார்ந்து மேடை வரும். அந்த மேடைகள்ல லாஃப்ட் அமைச்சு, ஷெல்ஃப் அமைச்சு பொருட்கள வச்சுக்கிறது தாராளமா நல்லது. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, மளிகை பொருட்கள், இந்த பருப்பு, கல்லுப்பு இந்த விஷயங்கள் வந்து எப்பயுமே நிறைஞ்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அத வந்து குறைவாக வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க ஒரு 5 லிட்டர் 5 பாட்டில் வாட்டர் கேன் வாங்குறீங்க அப்படின்னா, 5 பாட்டில் இன் சென்ஸ் இந்த 20 லிட்டர் கேன் சொல்றேன். அது எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு 2 காலி ஆச்சு அப்படின்னா, அத வந்து ஃபில் பண்ணிக்கங்க. உடனே மாத்தி தண்ணிய வந்து எப்பயுமே ஒரு ஒரு ஸ்டோர்டு விஷயமா வச்சுக்கிறது நல்லது. இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதேபோல நான் ஏற்கனவே சொன்ன மாரி மளிகை பொருட்கள் குறைவா இல்லாம இருக்கிறது நல்லது. எப்பயுமே நிறைவாக இருக்கணும். அ உங்களுடைய வேல் வழிபாடு இருக்கு அப்படின்னா, ஒரு மரப்படியில ஃபுல்லா நெல்ல பரப்பி, அதுல வேல வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சா உங்களுக்கு நீங்க வெஜிடேரியன் அப்படின்னா, சாலக்கிராம் வச்சு வழிபடுறது தலை சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.